ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஸ்வாவசு வருடத்து பலன்கள், தமிழ் வருட பலன்கள். எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ விஸ்வாவசு வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தமிழ் வருடம் ஆங்கில வருடம் எது இருந்தாலுமே 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான். அந்த வகையில் சனீஸ்வர பகவான், ராகு, கேது, குரு பகவான் சுபகிரகம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கே தெரியும் ஆயுள்காரகன். அது அந்த வகையில் குரு பகவான் தான் வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 11/5/2025 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார். கடகத்துக்கு போயிட்டு அங்கேயே வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு அப்படியே பின்னாடி அதே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரார். மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் வருடம் முழுவதும் அவர் மிதுன ராசியிலே இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 3வது ராசியில் இருக்கார். அடுத்தபடியாக ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 18/5/2025 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/4/2025 அன்னைக்கு நடக்கிறது. சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி மீன ராசியிலே தான் இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கப்படி. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் கும்பராசியில் இருக்கார். 6/3/2025 அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்னைக்கு தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் இந்த விஸ்வாவசு வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதுரிமை மிதுன ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வருட பலன்கள் விஸ்வாவசு. இந்த விஸ்வாவசு வருடம் 4 முக்கியமான கிரகங்களில் சுழற்சிகள் பெயர்ச்சிகள் இருக்குது. அந்த வகையில் முக்கியமாக நம்ம சுபகிரகத்திலேருந்தே ஆரம்பிப்போம். சுபகிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அந்த வகையில் குரு பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். ஆரம்பத்தில் ஏகப்பட்ட செலவுகள், செலவு. ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு 7-10 கூடிய அதிபதி. உத்தியோகத்தில் செலவு. உத்தியோகத்தில் என்ன செலவு? திடீர்னு பஸ்ஸு கிடைக்காது, ஒரு பைக் டாக்ஸி போட்டுன்னு போயிடலாம், செலவு தானே. ஆட்டோ பிடிச்சின்னு போயிடலாம், செலவு. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி செலவு, குழந்தைகளின் மூலமாக செலவு, குழந்தைகளோட கல்வி செலவு, குழந்தைகளோட திருமண செலவு, இது மாதிரி ஏகப்பட்ட செலவுகளை சந்தித்த உங்களுக்கு இந்த குரு பகவான் ஆறுதலாக உங்கள் ஜென்மராசிக்கு வர்றார். என்ன அது புதுசாக சொல்கிறீங்களே? ஜென்மராசியில் குரு வந்தாலே வனவாசம் தானே சொல்லுவார். ஜென்மராசியில் குரு வந்தாலே கஷ்டம்தானே சொல்லுவார். ஏங்க அப்படி எடுத்துக்கிறீங்க? எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினைங்க, நெகட்டிவே வேணாம். எந்த கிரகம் எங்கே வேணாலும் வரட்டும். ஆனால் இந்த குரு பகவான் உங்கள் ஜென்மராசியில் வந்தால் சில குழப்பங்களை கொடுப்பார். எந்தெந்த குழப்பத்தை கொடுப்பாருங்கிறதையும் சொல்லிடுறேன் நான். முக்கியமாக உடல் ஆரோக்கியம், உடம்பை கவனிச்சுக்கோங்க. மருத்துவ செலவு தானே கரெக்டாக பாருங்கள். ஆனாலும் இந்த குருவோட பார்வைன்னு சொல்லும்போது குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் எங்கெல்லாம் பார்க்க போகிறார்? ஜென்மராசியில் இருந்தாலே விசேஷம். ஏன் அப்படின்னா பார்வை விசேஷம். 5ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் புனிதமாகிறது. 5ஆம் இடம் புனிதமாகிறது. இது வரைக்கும் நீங்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு இருந்தீங்க. குழந்தைகள் சரியாக படிக்கலையே, சரியாக தூங்கலையே, சரியாக ஒன்றும் பண்ணலையே, இந்த குழந்தைக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கலையே, நல்லா படிச்சிருக்காங்க குழந்தைக்கு உத்தியோகம் கிடைக்கலையே, இந்த பொண்ணுக்கு நல்ல வரன் அமையலையே, இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்க. அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். படிக்காத குழந்தைகள் நல்லபடியாக படிக்க ஆரம்பிச்சிடும். அதேமாரி கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் டக்குன்னு வந்துடும். புத்திரபாகியம் இல்லாத குழந்தைகளுக்கு புத்திரபாகியம் அற்புதமாக ஏறும். அதேமாரி ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். புனித பயணம் திடீர்னு அமையும். குலதெய்வ பிரார்த்தனையில் டக்குன்னு முடியும். அடுத்தபடியாக 7ஆம் பறவை 7ஆம் இடத்தையே பார்க்குறாரு. களத்திரத்தின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். அடுத்தபடியாக 9ஆம் பறவை உங்கள் 9ஆம் இடத்தையே பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். என்ன அப்படின்னா திருமண யோகம் உண்டாகி குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். சப்போஸ்
இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கீங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் இருக்கீங்க. மிதுன ராசிக்கு எப்போவுமே உபயராசி உபய லக்னம் அப்படின்னாலே இல்லறம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். மிதுன ராசிக்கே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கிட்ட அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இருக்கும், பாசமெல்லாம் இருக்கும், ஆனால் பெரிய அளவில் ஒரு நேசம்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அது அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா உபயராசிக்கு உபய லக்னத்துக்குலாம் அப்படி தான் கொஞ்சம். ஏன்னா 7ஆம் இடம் தான் அவங்களுக்கு இது சத்ருவே. அப்போ ஆணாக இருந்தால் அவங்களுக்கு அந்த இரண்டாம் திருமணத்தை எதிர்நோக்கி இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நடைபெறும். பெண்ணாக இருந்தால் அவர்கள் மனதிற்கு விரும்பிய வாழ்க்கை துணை அமையும். இரண்டாம் திருமணம் தந்தையாரோட முழு ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்தபடியாக 8/10/2025 முதல் அதிசாரமாக கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறார். கடகராசி உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம். சூப்பர். அதிசாரமாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரிய உச்சமடைந்து பெரிய பெரிய நன்மைகளை அருள் புரிய போகிறார். ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்னா தன வாக்கு குடும்பம், தனவரவு. இந்த தனக்காரகன் 2ஆம் இடத்துல வந்தாலே உங்களுக்கு பெரிய நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். குடும்பத்தில் கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு கல்யாண யோகத்தை உண்டு பண்ணிடுவார். குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருவார். ஏன்னா புத்திரக்காரகன். அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளை டக்குன்னு நிறைவேற்றுங்க. குடும்பத்துக்கு தேவையான அத்தனை வேலைகளையும் செஞ்சிருவீங்க. அற்புதம். பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்வை மாறும். இடம் மாறுது இல்லை, இடம் மாறினா பார்வையும் மாறும். அப்போ 6ஆம் இடம் புனிதமாகிறது. பகிர்வுன ரோகஸ்தானம். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம், கடன் சுமை குறையும், எல்லாம் நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடி 7ஆம் பார்வை உங்கள் அஷ்டமராசி பார்வை உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஆகிடும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குற ஜீவனம் விருத்தி அடையும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் ஜீவனம் விருத்தி அடையும். அதானே 2 தானே, தொழில் இல்லைன்னா வியாபாரம், இல்லைன்னா இது உத்தியோகம், அதான ஜீவனம் விருத்தி அடையும். 18/11/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். 2ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், ஜீவன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பார்வை பலம் அப்படியே தான் இருக்கும். இருந்தாலும் இந்த எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்து கவனமாக இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்துலையும். ஏன்னா வக்ரகதி அப்படிங்கும்போதே அவரால் நன்மை ஏற்படணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்து நம்ம அப்படியே ஸ்கெட்ச் போட்டு வேலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 21/12/2025 முதல் இந்த குரு பகவான் அப்படியே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வந்துடுறார். உங்கள் ஜென்மராசிக்கு. ஜென்மராசியில் வக்ரம் அடைகிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் தெளிவாக இருக்கும். மனசில் இருக்கிற குழப்பங்கள் குறையும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரம், புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லபடியாகும். ஜென்மராசியில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்களோட 7ஆவது இடத்தையே பார்க்குறதுனால வாழ்க்கை துணை நல்லபடியாக அமையும் இந்த நேரம். அடுத்தபடியாக 17/3/2025 அன்னைக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நிவர்த்தி அடைஞ்சோடனே மறுபடியும் நீங்கள் எப்படிலாம் கேர் எடுத்து இருந்தீங்களோ, கவனமாக இருந்தீங்களோ, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்களோ அந்தந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தனக்காரகன் 7/10 குடை அதிபதி. உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்மராசியில் இருக்கும்போது கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பார்வை தாங்க. பார்வை ஒன்றே பலம், பார்வை ஒன்றே போதுமே. பார்வை பலம் உண்டு. அந்த பார்வையை வச்சு சமாளிப்பீங்க. அதுக்கு தான் சொன்னேன், ஜென்மராசிக்கு வரும்போது கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் பேசுகிற வார்த்தைகள் என்ன உஷ்ணம் அதிகமாகும். டென்ஷன், அந்த டென்ஷனில் நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாது. கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு ஜீவனஸ்தானத்துக்கு வந்துட்டு திக்பலம். 10ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானங்களில் அதுவும் 1, 3, 6, 10, 11. அப்போ ஜீவனத்துக்குண்டான வேலைகளெல்லாம் நீங்கள் செய்வீங்க. எப்படி பண்ணினா நமக்கு ஜீவனம் விருத்தி அடையும், உயர்வுகள் எப்படி வரும் அப்படின்னு திட்டமிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் புதன். அறிவின் மூலமாக ஒவ்வொன்றா யோசிப்பீங்க. வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். வாக்கிய பஞ்சாங்கப்படி எது ஓகே அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதை நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். மிதுன ராசியில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நபர்கள் இருப்பீங்க. கோடிக்கணக்கானவர்களுக்கும் என்னென்ன தசாபுக்தி எப்படி நடந்துட்டுருக்கு, என்ன ஏஜ் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு தசாபுக்திக்கு ஏற்றபடி சில பேருக்கு நல்லபடியாகவும் இருக்கும், சில பேருக்கு டென்ஷனாக இருக்கும், சில பேருக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நமக்கு வந்து வாக்கியம் கரெக்டாக வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை
குருஜி சொன்ன மாதிரி திருக்கணிதம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் பலாபலன்கள் ஒன்று தான். அப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் பார்க்குற பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட 3ஆம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குற லாபம் அப்படியே கட்டுப்படுத்தி வரும். அடுத்து 7ஆம் பார்வை உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்குற உடன்பிறப்புகள் மூலம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அடுத்தபடியாக 10ஆம் பார்வை உங்களோட பகையுணர்வு வசனத்தில் உத்தியோகத்தில் கசக்கி புழிவாங்க, தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருந்தோம், அதுக்குண்டான ஒரு உயர்வுகள்லாம் வரல, ஆனால் டென்ஷன் இல்லாமல் ஏதோ போய்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக அது இருந்தால் வாக்கிய பஞ்சாங்கப்படி. இல்லை திருக்கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, விரயங்கள் சுப விரயங்களாக வரும். அடுத்தபடி 7ஆம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி காமிச்சுட்டு இருக்கும். 10ஆம் பறவை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, வாழ்க்கை துணை மூலமாக குழப்பம் இருக்கும். அதேமாரி வாழ்க்கை துணையின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும், வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கார், வாக்கிய பஞ்சாங்கப்படி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஆனாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 இன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் அவங்களோட ஜீவனஸ்தானத்துக்கே வந்துடுறார். ஸோ இப்போ திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகும், எதோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா கரெக்டாக ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். ஸோ ஜீவனத்துக்கு உண்டான வேலைகளெல்லாம் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026. சரி, இப்போ அடுத்தபடியாக முக்கியமான சாயா கிரகங்கள், இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கார். 26/4/2025 முதல் இந்த ராகு பகவான் கும்பராசிக்கு வந்துடுறார். கும்பராசி உங்களுக்கு பாக்கியஸ்தானம். 10ஆம் இடத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செய்வார், ஆதிபத்தியம். ஆனால் காரகத்துவம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் காரகத்துவம். சனீஸ்வரனோட காரகத்துவம் என்ன? மந்தத்தன்மை. ஆனால் அதே சமயம் உழைக்கும் தன்மை. நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், மந்தமா உழைப்பான்னு. மந்தம் வேண்டாம், உழைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெரிய உயர்வு காத்திருக்குங்க. பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராகு பகவான் கொடுப்பார். சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை வாங்கி சோம்பி கிடந்தால் எப்படி வரும்? அதனால தான் இந்த உங்களுக்கு இந்த பாக்கியஸ்தானம் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா கடுமையாக உழைங்க. கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார் ராகு பகவான், ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பார். அடுத்தபடியாக கேது பகவான் 26/4/2025 முதல் சிம்ம ராசிக்கு வந்துடுறார். சிம்ம ராசி உங்களுக்கு சகாயஸ்தானம். சகாயம் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், வீரியஸ்தானம், உடன்பிறப்பு ஸ்தானம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை எடுத்துப்பார். அதே சமயம் காரகத்துவம்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட காரகத்துவம், சகாயாதிபதியோட காரகத்துவம் இந்த கேது பகவான் கொடுப்பார். சூரியனை மாதிரியே கொடுப்பார். சூரியன் எப்போவுமே பாருங்க, சூரியன் வராமல் இருக்கவே மாட்டார், எப்படியும் வந்துடுவார். மேக கூட்டம் தான் மறைக்கவே தவிர சூரியனோட பவர் தான். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி அடையும். எடுக்கிற காரியங்கள் இப்போ உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். உடன்பிறப்புகளுக்காகவே நீங்கள் அவதாரம் எடுத்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும். மனம் குழம்பி போயிருந்த உங்களுக்கு மன தெளிவு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் நல்லபடியாக போயின்னு இருக்கு. ஆனால் சில காரியங்கள் உங்களுக்கு நல்லதாக தெரியுது, மற்றவங்களுக்கு வில்லங்கமாக தெரியுது. கரெக்டாக டென்ஷன். இப்போ கல்யாணம் ஆகலையேங்கிற ஒரு வெறுப்போடு இருக்கீங்க. அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம் இல்லை, வெறுப்பில் இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் ஒரு வெறுப்பு, அதெல்லாம் இப்போ விலகி உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். இந்த நேரத்தில் மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு குட் நியூஸ் தான் கிடைக்கும். நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். இந்த விஸ்வாவசு வருடம் கண்டிப்பாக ஒரு தடவை ஆலங்குடி போயிட்டு வந்துடுங்க. திருவாரூர் தாண்டி நன்னிலம் போகிற வழியில் நீடாமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர், அது பக்கத்தில் ஆலங்குடிங்கிற ஸ்தலம், குரு ஸ்தலம். ரொம்ப ஃபேவரபிள், ரொம்ப அற்புதம். அது உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் தூரம் ஆகும். பெரிய கோவில். ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்குங்க. அழகாக மஞ்ச வஸ்திரம் சாத்தி அற்புதமாக இருக்கும். வியாழக்கிழமை போங்க. இல்லையா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போங்க. ஒரு 2 நாள் லீவு போடுறது தப்பே கிடையாது வருஷத்துக்கு. இந்த 2 நாளை இதுக்கு வச்சுக்கலாமானோ? எவ்வளோ லீவு போடுறோம் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில். நம்ம திடீர்னு வெளியூர்லாம் போயிட்டு வரோம். ஒரு 2 நாள் உங்களுக்காக செலவு பண்ணப்படாதா?
அந்த 2 நாள் போயிட்டு வியாழக்கிழமை போங்க. இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், ஆலங்குடி போயிட்டு குரு ஸ்தலம் அம்பாலயம் சுவாமியை வழிபாடு பண்ணுங்கோ. பண்ணிவிட்டு குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்கோ. போட்டுட்டு இந்த நெய் தீபம் போடும்போது மௌனம், பேசப்படாது. எப்போவுமே அதான் பரிகாரம். அதான் கோயிலில் போயிட்டு சில பேர் பேசிகிட்டே இருப்பார். அதெல்லாம் கூடாது. அழகாக அந்த தீபம் ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருந்து அதுக்கப்புறம் அதிசாரமாக 2ஆம் இடம் போகிறார். அப்புறம் வக்ரகதியில் உங்கள் ஜென்மராசிக்கு வர, அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு பார்வை பலத்தால் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பார். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான். சனிக்கிழமை சிம்பிள் பரிகாரம், ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். சாதம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அன்னம் சாதம் கொஞ்சம் எடுத்துட்டு 2 எள்ளு போட்டுக்கோங்க. தகப்பனார் இல்லாதவர்கள், அப்பா இல்லாதவா, ஏன்னா அப்பா இல்லாதவா தான் எள்ளு தொடலாம். எள்ளுங்கிறது அவ்வளோ ரொம்ப அற்புதமான ஒரு தானியம். எள்ளு 2 எடுத்து அந்த சாத்தில் போட்டு கலந்து அந்த அன்னத்தை காகத்துக்கு வைங்க. காக வாகனன் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். சரி, அப்பா இருக்கிற நாங்கள் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வி. தகப்பனார் இருக்கிறவா கொஞ்சம் வெறும் சாதம் உங்கள் கையால் கொண்டு காகத்துக்கு வைங்க. அற்புதமான ஒரு பலன்கள். இந்த காக வாகனன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. ஒரே ஒரு நெய் தீபம் போடுங்க. ஒன்றே போட்டுட்டு 9 சுற்று சுற்றிட்டு வாங்க. இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் இந்த விசுவாவசு ஆண்டை ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு மாற்றி காட்டுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.